வணக்கம் நண்பர்களே. ரீகேப் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சுவையான மெதுவடை எப்படி செய்து தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சுவைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்புக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா நம்ம கிரைண்டரில் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மிளகு 1 பாதியமாக நொறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ற போல் இந்த மிளகு சீரகம்லாம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுக்கிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வடை தட்டி போட வேண்டியதான் நண்பர்களே. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். போடும்போது கொஞ்சம் தீயை செருக வச்சுங்க. அப்போ தான் கொஞ்சம் இதுவாகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை நம்ம அதிகமாக்கிக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு சுவையான மெதுவடை ரெடி நண்பர்களே. நல்லா பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா சாப்பிட்ணுன்னு ஒரு எண்ணம் வரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மெதுவடைன்னு ஒன்றே நம்மளுக்கு கண்டிப்பாக தயிர் வடையும் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பார்த்திங்கன்னா நம்ம இதாக கூடிய தயிர் வடையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். நல்லா ஒரு 2 வானல் வாரி வச்சாச்சு. இப்போ மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தயிரை நம்ம ரெடிமேடாக வாங்கியாச்சு. அதையும் நம்ம சைடில் ரெடி பண்ணிடலாம். ஒரு கப்பில் ரெடிமேட் தயிரை நம்ம எடுத்துக்கலாம். கூடவே நம்ம தாளித்து ஏற்றுக்கலாம். கொஞ்சம் கடுகு கருவேப்பிலாம் போட்டு தாளித்து ஏற்றுக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மெதுவடையை போட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிங்கன்னா நம்ம அந்த வடை போடும்போது தயிரில் சூடாக எடுக்கும்போதே போட்டணும். வானலேருந்து எடுத்த உடனே போட்டிங்கன்னா தான் நல்லா அது ஊறும். ரொம்ப நேரம் கழிச்சு போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. வானலேருந்து எடுத்த உடனே நல்லா தயிரில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அரை மணி நேரம் கூட போதும். நம்ம சுவையான தயிர் வடை ரெடி நண்பர்களே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.